வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். இன்று நாம் காண இருப்பது பரிகார ஸ்தலங்கள் என்ற வரிசையிலே கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே இருக்கக்கூடிய திருவல்லம் என்கிற க்ஷேத்திரம். ஜாதகத்திலே பித்ரு தோஷம் என்று சொல்லப்பட்ட கடுமையான தோஷங்கள், அதே போல அந்த பித்ருக்களிலே பெண்களாக இருந்து வாழாமல் போய் அதனால் ஏற்பட்ட சாபங்கள் மற்றும் கன்னிப்பெண் சாபங்கள், இவங்க வாழ வேண்டிய வயதில் வாழாமல் போய் அதனால் அந்த ஆன்மா திருப்தி அடையாமல் இருக்கக்கூடிய இந்த தன்மைகள் எல்லாம் ஜாதகத்திலே ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து தெரிந்து கொண்டு அதற்கு பரிகார ஸ்தலமாக சொல்லப்பட்ட இடங்களிலே பித்ரு சாந்தி செய்து கொள்வது. அவ்வாறு தென்னிந்தியாவிலே இருக்கக்கூடிய தலை சிறந்த கஷேத்திரங்களிலே ஏற்கனவே நாம் ராமேஸ்வரம் சொல்லியிருக்கோம். இது திருவெண்காடு புதன் ஸ்தலத்தை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டிலே இந்த 2 க்ஷேத்திரங்களும் மிகச்சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, ராமேஸ்வரம் மற்றும் திருவெண்காடு. கேரள மாநில தலைநகரத்திலே திருவனந்தபுரம் அருகிலே திருவல்லம் என்று சொல்லப்பட்ட பரசுராம க்ஷேத்திரம். பரசுராமர் தசாவதாரங்களிலே ஒருவர். ராமாவதாரத்திலே அவர் இந்த ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் தன்னுடைய கையால் பிரதிஷ்டை செய்து ராவணனை கொன்ற பாவம், அந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்க பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த சாபம் நிவர்த்தி செய்ய பெற்றார் என்று தெரியும். இதே போல பரசுராம அவதாரம், அவரும் நிறைய பாவங்களை செய்து அது தாயை கொன்ற பாவமே அவருக்கு உண்டு. அந்த கதைக்கு பின்னாடி வருவோம். அந்த க்ஷேத்திரத்தினுடைய சிறப்பு அதுதான். அதாவது மிகப்பெரிய பாவம் தாயை கொன்ற பாவம். அதனாலே பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டு அது ஈஸ்வரனுடைய அருளாலே தன்னுடைய கையாலேயே அந்த கரமனை ஆற்றன் கரையிலே அந்த மண்ணை பிடித்து வைத்து அவருடைய கையாலே உருவாக்கப்பட்ட க்ஷேத்திரம் தான் அந்த திருவல்லம் என்று சொல்லப்பட்ட பரசுராம க்ஷேத்திரம். விஷ்ணுடைய அவதாரங்களில் அவரும் ஒருவர்னு சொன்னோம். அவருடைய கையாலே ஏற்பட்டது மிகச்சிறப்பான ஒரு விஷயம். ஆக அங்கே போய் இந்த பித்ரு சாந்தி செய்து கொள்வது, இறந்து போனவர்களுக்கு திரிதர்ப்பணம் செய்து, அங்கே பலிதர்ப்பணம் என்று ஒன்று உண்டு. பலிதர்ப்பணம் செய்து கொண்டு முடிந்தால் திலோகமம் செய்துவிட்டு வரலாம். அவ்வாறு செய்யும்போது பித்ரு சாபம் நீங்கி நம்முடைய வாழ்க்கையிலே அந்த தோஷங்களை எல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையலாம். நம்ம எதுக்காக பண்ணுறோமோ, நிறைய பேருக்கு திருமண தடை இருக்குது, கன்னிப்பெண் சாபம் மற்றும் பெண் சாபம், வாழாத பெண்கள் சாபத்தால், மற்றும் சிலருக்கு பித்ரு சாபங்கள் நிறைய இருக்குது. இந்த சனிக்கர்மா சுக்கிரகர்மா இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நிறைய நாம் பார்க்குறோம். கேதுவனுடைய நட்சத்திரம், அந்த குலதெய்வ அருள் இல்லாமல் போகிறது, இது எல்லாமே ஒரு வகையில் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. அவ்வாறு இருப்பவர்கள் இந்த திருவல்லம் என்று சொல்லப்பட்ட க்ஷேத்திரத்துக்கு சென்று முதல் நாளே அங்கே போய் தங்கிக்கணுங்க. தங்கிக்கிட்டு ஐயர்கிட்ட போய் அந்த கோயிலில் போய் பதிவு பண்ணிக்கணும். அடுத்த நாள் அவங்க வர சொல்கிற நேரத்துக்கு போய் அந்த பலி பூஜைகள் எல்லாம் செய்து, திதி தர்ப்பணங்கள் எல்லாம் செய்து, அவர்கள் காட்டுகின்ற முறைப்படி எல்லாத்தையும் செய்து விட்டு வர வேண்டும். கொஞ்சம் பொறுமையாக போகணுங்க. அங்கே காகத்திற்கு அன்னம் வைப்பது, பிண்ட தர்ப்பணம் பண்ணுவது எல்லாமே அங்கே உண்டு. 3 கோவில்கள் இருக்குங்க. அதாவது அந்த காலத்தில் அந்த பத்மநாப சுவாமி மிகப்பெரிய உருவத்திலே, வல்லம் என்றால் தலைப்பகுதி திருவல்லம், நடுவில் இருக்கிற அந்த திருவனந்தபுரம் உடல் பகுதி, திருப்பாதபுரம் என்ற ஒரு கோயில் உண்டு. இந்த 3 விஷ்ணு ஸ்தலங்களையும் ஒரே நாளிலே தரிசித்து விட்டு வருவது மிகவும் சிறப்பாக வேலை செய்யும். அதனால் அவ்வளோ தூரம் போகிறவங்க எல்லாம் கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, 3ஐயும் பார்த்துட்டு வாங்க. அவசர அவசரமாக போய் பரிகாரம் பண்ணாதீங்க. பொறுமையாக போங்க, பொறுமையாக பண்ணுங்க. எவ்வளோ விஷயங்களை நாம் நேரத்தை விரயம் செய்து நிறைய செய்யணும். ஒரு சிலர்லாம் அதை அவசரமாக போய் செய்துட்டு வருவதை பார்க்கும்போது நமக்கு மனதிற்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது.
இதிலே வந்து ஒரு நியம நிஷ்டைகள், நம்மளுடைய ஒரு ஒரு ஆழ்மனதினுடைய ஈடுபாடோட என்ன பண்ணணுங்க, போய் செய்யணும். ஏதோ ஒரு தலையெழுத்து எல்லாம் போய் செய்யக்கூடாதுங்க. அதுக்கு செய்யாமலே விட்டுடலாம். கண்டிப்பாக என்ன பண்ணணுங்க, மனதிலே ஒரு தூய்மையான எண்ணத்தோடு பித்திருக்களுடைய ஆசையை பரிபூர்ணமாக வேண்டி அந்த ஒரு ஆழ்ந்த ஒரு பக்தியோடு செய்யும்போது தான் எந்த ஒரு பிரார்த்தனைக்கும் எந்த ஒரு பரிகாரத்திற்கும் பலன் உண்டு. மேலெழுந்த வாரியாக செய்யும்போது அது சிறப்பான பலன்களை தருவதில்லை. கடமையை கழிக்கிறதுக்காக போகக்கூடாதுங்க. உண்மையிலே ஒரு ஆத்மார்த்தமான பக்தியோடு மனமுருகி செய்யும்போது தான் அந்த பரிகாரத்துக்கு பலன் கிடைக்கும். சரி, இதனுடைய அந்த வரலாறு, அந்த கோயில் தல வரலாறை பற்றி பார்த்துடலாம். பரசுராமரை பற்றி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் என்னங்கிறத பார்த்துடலாம். பரசுராமருடைய தாய் தந்தை ரேணுகாதேவி மற்றும் ஜமதக்னி முனிவர். மிகப்பெரிய சப்த ரிஷிகளிலே ஒருவராக சொல்லப்படுற ஜமதக்னி. அவருக்கு 5 மகன்கள். அதிலே ஒருவர் தான் பரசுராமர். ரேணுகாதேவி மிகச்சிறந்த பதிவிரதை. தன்னுடைய கணவரை தவிர வேறு யாரையும் தலை தூக்கி பார்த்ததில்லை. அந்த அம்மா ஒரு நாள் குளத்து, அதாவது எப்பயுமே அவங்க ஒரு பழக்கம் என்னென்னா, தினம் காலையில் போயிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணி ஆற்றுல குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த ஆற்று மணல் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு பானையாக செய்து கணவருடைய பெயரை சொல்லி அந்த நீரை தெளித்து பானையாக செய்து அந்த பானையிலே நீரை கொண்டு வந்து வீட்டுக்கு தேவையாக பயன்படுத்துவார். அதாவது ஆற்று மணலை எங்கேயே பானை செய்ய முடியும்? சரி, கொஞ்சம் சேராகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ களிமண் இருக்குது செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்குவோம். பச்சை மண் உருகிற பச்சை மண்ணில் பானை செஞ்சால் அது வந்து சுட வைக்க வேணுமா வேண்டாமா? அந்தளவு பதிவிரதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கணவனுடைய பெயரை சொல்லி பானையை செய்து தினம் ஒரு பானை புதுசாக செய்து கொண்டு வந்து கணவருக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருந்தார். கணவனை கண்கண்ட தெய்வம் என்று வாழ்ந்து கொண்டிருந்த மிகச்சிறந்த பதிவிரதை. ஒரு நாள் ஆற்றிலே குளிக்கும்போது வான ரீதியாக கந்தர்வன், ஒரு கந்தர்வ புருஷன் பாடிக்கொண்டே செல்கிறான். அவனுடைய நிழல் தான், இந்த மாதிரி தலையை தூக்கி யாரையும் பார்க்க மாட்டாங்க. குனிந்த தலையோடு இருக்கும்போது அந்த நிழல் வந்து அந்த ஆற்றிலே அந்த புருஷனுடைய நிழல் எங்கே படுகிறது. அதை பார்த்துவிட்டு சற்று நேரம் மெய்மறந்து போகிறார். ஸோ இவ்வாறெல்லாம் இந்த பூலோகத்திலே புருஷர்கள் இருக்கிறார்களா என்று ஆச்சரியப்பட்டு போகிறார். அந்த ஒரு க்ஷணந்தாங்க அவங்க அதை வந்து இவர் ஜமதக்னி என்ன பண்ணிடுறாருங்க, நீ வந்து மனதளவில் கெட்டு விட்டாய் என்று சொல்லிவிடுறாரு. அந்தம்மா நீங்கள் பானை பிடிக்கிறீங்க, பானை பிடிக்க வரலிங்க, அழுதுகிட்டே வந்து சொல்லுது இந்த மாதிரின்னா, அவர் வந்து முக்காலம் அறிந்த முனிவர், ஞான திசையால் செய்து நீ என்ன பாடின என்ன பார்த்தேங்கிறத கண்டுபிடிச்சிடுறாரு. உன்னுடைய பதிவிரதை தன்மை கெட்டுவிட்டது, அதனால்தான் உனக்கு பானை செய்ய வரவில்லை என்று கோபித்துக் கொள்கிறார். இதெல்லாம் வந்து நமக்கு, அதாவது அந்த ஒரு இதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் இந்த கதைகள் எல்லாம் சொல்லப்பட்டதை தவிர இதில் எது நியாயம் எது தர்மங்கிறத வாதிடுவதற்காக இது சொல்லப்பட்ட கதை அல்ல. இது பின்னாடி அவர் ஏன் இதை பண்ணாருங்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. பரசுராமனுடைய அந்த ஒரு பெயரை நிலைநாட்டுவதற்காக அவர் எத்தனையோ யுகங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர். இப்போ வரைக்கும் நாம் அதை பேசுகிறோமா இல்லையா? ஸோ இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அந்த கதை நடந்தது, அந்த சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுகிறது. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்கிற ஒரு மிகச்சிறந்த பாடத்தை அதற்காகவே வாழ்ந்தவர் பரசுராமர். இப்போ ஜமதக்னி என்ன பண்ணுறாரு, புதல்வர்கள் 5 பேரையும் கூப்பிட்டு, உங்கள் அம்மா கெட்டு போயிட்டா, மனதளவில் கெட்டு போயிட்டா, அவளை வந்து இனிமேல் அவர் உயிர் வாழ தகுதியற்றவள், அவருடைய தலையை துண்டித்து விடுங்கள் என்கிறார். 4 புதல்வர்களும் முடியாது என்று மறுத்து விடுகிறார்கள். நீங்கள் வந்து கல்லாய் போகல் என்று சபித்து விடுகிறார். பரசுராமன் சரி என்று மழுவை தூக்கி கொண்டு தாயை வெட்ட புறப்படுகிறான். தாய் கதறி அழுகிறார், மகனே உனக்கு இந்த பாவம் வேண்டாம். ஏன்னா தாயை கொன்ற பாவம் பிரம்மகத்தியை விட மோசமான பாவம். 10 மாதம் சுமந்து தன்னை பெற்றெடுத்த ஒரு தாயை அவனாவது கொல்ல துணிவானா? பரசுராமனுக்கு அது விருப்பமில்லை என்றாலும் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்கிற ஒரு அந்த ஒரு இதுக்காக, ஏன்னா அவருடைய பிறவி நோக்கத்திற்காகவே என்ன பண்ணிடுறாருங்க, தாயை வெட்டுவதற்காக புறப்பட்டு விடுகிறார். அந்த அம்மா போய் ஒரு மீனவ குடிசையில் தஞ்சம் புகுந்து விடுகிறார். அந்த மீனவ பெண்மணி தடுக்கிறார். அம்மா தடுக்காதீர்கள், என்னுடைய இதுக்காக நான் நோக்கத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறேன், தந்தையினுடைய வார்த்தைக்காக நான் இங்கே வந்திருக்கிறேன்
தயவுசெய்து குறுக்கே வராதீர்கள், வந்தால் உங்களுக்கும் உங்கள் உயிரை எடுப்பதற்கு நான் தயங்க மாட்டேன் என்று சொல்கிறான். அந்த பெண்மணி பரவாயில்லை, என் உயிர் போனாலும் பரவாயில்லை, அதற்கப்புறம் நீ உங்கள் அம்மாவை என்ன வேணால் பண்ணீங்க, என் கண்ணு முன்னாடி இந்த சம்பவம் நடக்க நான் விடமாட்டேன் என்று சொல்லி அந்த பெண்மணி தடுக்கிறார். இவருக்கு வேறு வழி இல்லாமல் அந்த பெண்மணியை முதலில் அந்த தலையை வெட்டி சாய்த்து விடுகிறார். தன்னுடைய மழு என்கிற அந்த மழுவினாலே பல்லாயிரம் அரசர்களை வேறெடுத்தவர், தலையை துண்டித்தவர். அதுக்கு ஒரு கதை இருக்குங்க, அது அப்புறம் சொல்லலாம். முதல்ல இந்த தாயை கொன்றது எப்படிங்கிறது. ஸோ அந்த பெண்மணியை கொன்று விட்டு அந்த தாயினுடைய தலையையும் வெட்டி விடுகிறார். தலையை எடுத்துகிட்டு வந்து தந்தையிடம் காண்பிக்கிறார். தந்தை மிகவும் புலகாகிதமடைகிறார். இப்படி ஒரு மகன், இந்த மகன் பிறப்பதற்கு நான் எத்தனை ஜென்மாக்களிலே தவம் ஏற்றி இருக்க வேண்டும் என்று, மகனே உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்கிறார். பரசுராமர் 2 வரம் கேட்கிறார். 4 சகோதரர்களையும் உயிர்ப்பித்துக் கொள்கிறார். அதே போல தாயை உயிர்ப்பிக்க சொல்லி கேட்கிறார். அவர் கமண்டல நீரை கொடுத்து இதை தெளித்து இந்த தலையை கொண்டு போய் அந்த உடம்பிலே வைத்து கமண்டல நீரை தெளித்தேனால் அந்த உங்கள் அம்மா உயிர் பெற்று விடுவார் என்று சொல்கிறார். பதட்டத்திலே அவர் என்ன பண்ணிக்கிறார், அந்த மீனவ பெண்மணியுடைய உடலிலே தாயினுடைய தலையை பொருத்தி விடுகிறார். அதே போல் அந்த தாயினுடைய உடம்பிலே மீனவ பெண்மணியோட அந்த தலையை பொருத்தி விடுகிறார். மாற்றி போயிடுது. மாறி போகிறதால தான் இது மாரியம்மா என்று பெயர் பெற்றது. அந்த தாய் ரேணுகாதேவி. நிறைய பேருக்கு ரேணுகாதேவி வெறும் தலையை மட்டும் வைத்து நம்ம அங்கங்கே கோயில்களிலே ரேணுகாதேவி கோயிலுக்கு போனீங்கன்னா பாருங்கள், தலை மட்டும்தான் இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது என்பது அதனால் ஏற்பட்ட தோஷத்தையும், மேலும் அவர் தந்தையை கொன்ற கார்த்தவீர்யார்ஜுனன் என்ற அந்த சூரிய குலத்து ராஜா, 1000 கைகளை உடையவன், தன்னுடைய 1000 கைகளாலே கங்கையினுடைய பிரவாகத்தையும் நிறுத்தக்கூடியவன், மிகச்சிறந்த வீரன். அந்த கார்த்தவீர்யார்ஜுனனை கொன்று அவனுடைய வம்சம் எல்லா அரசர்களையும் இளம் குமாரர்களையும் என்ன பண்ணிட்டார்கள், பல தலைமுறையை வேறெடுத்து விடுகிறார். ஏன்னா அவனுக்கு தந்தையை கொன்றதால இவருக்கு கோபம், கட்டுக்கடங்காத கோபம் வந்துவிடுகிறது. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று வாழ்ந்தவர், தன் தந்தையை தவிர உலகமே இல்லை என்று நினைத்தவரை கொன்று விட்டத காரணத்தினாலே அந்த அரச வம்சத்தை வேறெடுக்கிறார். அந்த பாவமும் சேர்ந்து கொள்கிறது. இதெல்லாம் சேர்ந்துதான் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து கொள்கிறது. அதனாலே அவர் அங்கே அந்த கரமனை ஆற்றங்கரையிலே நீராடி ஈஸ்வரனை பிரார்த்தித்து அவருடைய கையாலேயே அந்த மண்ணினாலே அந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பிரம்மஹத்தி தோஷம் நீங்க பெற்றார் என்கிறது. அந்த பித்ரு சாபங்கள் எல்லாம் நீங்க பெற்று 21 தலைமுறை பித்ருக்களுக்கு அங்கே விமோசனம் உண்டு என்கிற விஷயத்தை அவருடைய கையாலே செய்து நிலைநாட்டினார். அதன் பிறகு அந்த ஆதிசங்கரர் வந்தவர், தற்போது கலிகாலத்திலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அங்கே கேரளாவிலே பிறந்து வளர்ந்தவர், எல்லாருக்கும் தெரியும். தன்னுடைய தாயாருக்கு அங்கே பித்ரு கர்மா செய்கிறார். அப்போது மிகப்பெரிய ஒரு விசேஷமான கஷேத்திரம், ஆதிசங்கருடைய காலடிப்பட்ட இடம். அவர் அங்கே பித்ருகர்மா செய்திருக்கிறார் என்றால் கண்டிப்பாக அந்த கஷேத்திரத்தினுடைய மகிமை என்பது சாதாரணமாக இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் தயவுசெய்து எல்லோருமே இந்த மாதிரி பித்ரு தோஷம் உள்ளவர்கள் ராமேஸ்வரத்தில் கொடுங்க, திருவன்காட்டில் கொடுங்க, அதே போல் திருவள்ளத்திலையும் போய் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தோஷங்கள் நிவர்த்தி அடைந்து உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறி உங்கள் வாழ்க்கையினுடைய துன்பங்களை நீங்க பெறலாம். மற்றொரு வீடியோவிலே சந்திக்கலாம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.